வணக்கம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இவ்வளோ விசில்கள் வந்துட்டுருக்கு. இத்தனை பேர் வந்து இருக்காங்க. ஆர்டிஸ்டாக லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் எல்லோரும் இருக்காங்கன்னா இவங்க மூலியமாக தான் இப்போ எனக்கு இது கிடைக்குது. இந்த இப்போ என்னென்னா இந்த படத்தில் வந்து பாகீரத் சார் ஒரு பெரிய ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஓவராலாகவே இப்போ இந்த படத்தில் அவர் இருக்காருங்கிறத தாண்டி அவர் இருக்கிற படத்தை நான் டைரக்ட் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இது ஒரு 4 செவத்துக்குள்ளே எழுதின ஸ்கிரிப்டு, அதை இவ்வளோ பெருசாக்கின இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் கொண்டு வந்த ப்ரொடியூசர் சார் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த கதை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும், கதையாகவே ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த ஜாலியான கதையை ரொம்ப ஜாலியான ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்குங்கிறது தான் ஐடியா. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஆதி பிரதர்கிட்ட போய் சொன்னேன். எங்கள் நரேஷனும் ரொம்ப ஜாலியாக போச்சு. டுவர்ட்ஸ் எண்டில் அந்த நம்ம எமோஷ்னல் விஷயங்களும் எல்லாம் பேசணும். ஸோ அவர் இந்த படத்துக்குள்ளே வந்த உடனே சின்னதாக இருந்தது ரொம்ப பெருசாயிருச்சு, ரொம்ப பெருசாகி அதுக்கப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. அவர் அந்த எப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே கனகவேலுங்கிறது தான் கேரக்டரோட நேம். கனகவேலோட அந்த பேர் வந்து ஆதி பிரதருக்கு கனகவேலுங்கிற பேர் போச்சோ அப்போவே இது ரொம்ப பெருசாயிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ காஸ்டிங்காக காஷ்மீரா இந்த படத்தில் வந்து ஹீரோயின் ரொம்ப கார்ஜியஸான ரோல். அவங்களுக்கு படத்தில் வந்து அவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸாக வர்றாங்க. நம்மளுக்கு ஸ்கூல்லேயே வந்து ஒரு இருக்கும்ல, சரி இப்படி ஒரு மிஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு ரியல் லைஃப்லேருந்து எடுத்திருக்காரு அப்போ. ஸோ அது மாதிரி அங்கே இருக்கும்போதே அவங்க ஷூட்டிங் டைம்லேயே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறவங்களாம் அவங்க மிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோடது இருக்கும். அனிகா வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல். அனிகா வந்து நம்ம தலையோட பொண்ணாக தான் நம்ம இப்போ வரையில் ஊர்களில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம், ஏதோ நம்மளோட ஃபேமிலியில் வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க இந்த படத்தில் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிற ரோல் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப மெச்சூர்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மூலிமா அனிகாவுக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். மதுவந்தி மேம் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ஷேடு இந்த படத்தில். டுவர்ட்ஸ் எண்டில் வந்து அந்த நெகட்டிவ் ஷேட் ரொம்ப நல்லா பேசப்படும். ஸோ அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க. இளவரசு சாரும் வினோதினி மேம் பற்றியும் நம்ம சொல்லணும். இந்த படத்தில் அவங்க 2 பேருக்கு ரொம்ப முக்கியமான ரோல். ட்ரெய்லரில் ஒரு சில விஷயங்கள் நம்ம காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா ரொம்ப ஜாலியான படம், அதில் அவங்க 2 பேரோட ரோலும் வந்து பெருசாக பேசப்படும். ஆனால் அதை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுருவோமே அப்படின்னு தான் ட்ரெய்லரில் அதை சொல்லாமல் இருக்கும். இளவரசு சாரை பற்றிலாம் சொல்லணுன்னா, ஒரு கேரக்டர் அவர் ஒரு மூட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா அந்த மூட்லேயே இருப்பார். கட் சொன்னதுக்கப்புறம் அதே மூட்லேயே இருப்பார். நம்மளுக்கு பயமாக இருக்கும் பக்கத்தில் போய் அவர் அந்த மூட்லேருந்து வெளியில் வர மாட்டார். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் நல்லா நடிப்பாருன்னு தெரியும். இவ்வளோ நல்லா நடிப்பாருங்கிறத இந்த படத்தில் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படம் பார்த்து முடித்து வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த கேரக்டரை கண்டிப்பாக சொல்லுவாங்க. தேவதர்ஷினி மேமும் ராஜா சாரும் ஒரு காம்போ படத்தில். ஆக்சுவலாக ரைட்டிங்லேயே எழுதுகிறப்பவே தேவதர்ஷினி மேமை வந்து அவங்க தான் அப்படின்னு எழுதி நான் அவங்கக்கிட்ட போய் சொன்னேன். சொன்னோன்னே அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோடனே அவங்களுக்கு அந்த ரோலாக இருந்துச்சு. என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஜாலியான ஹீரோ இருக்கார், அதே மாதிரி ஜாலியான ஒரு அம்மாவும் இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேரோட அதுவும் அம்மா வந்து ட்ரெய்லரில் பார்த்துருப்போம், பையனை வந்து அப்படியே கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு அம்மாவாக இருக்கணும், நல்லா ஜாலியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் வெறுமனே ஜாலியாக மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில எமோஷ்னல் விஷயங்கள் ரொம்ப அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் அதிகமாகிட்டே போகுது, அதையும் ஹேண்டில் பண்ணுற ஒருத்தவங்களாக இருக்கணுங்கிறப்ப மேம் வந்து சரியான ஆப்ஷன். நான் போய் சொன்ன உடனே ஓகேன்ட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். பிரணிகாவோட ரோல்லாம் ஒரு இடத்துலலாம் ட்ரெய்லரில் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. த்ரூ அவுட் படத்துலேயும் அவங்க கேரக்டர் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து டைரக்டர் ஸ்கிரிப்டு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன வேணால் இருக்கட்டும், அவங்கவுங்களோட பெர்ஃபார்மன்ஸை தான் படத்தில் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நான் சும்மா அந்த இதை எடுத்துகிட்டு போய் இப்படி சும்மா கேட்பேன், அவங்களோட பெஸ்ட். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்மளும் யாரும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாம் லெஜெண்டரி ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நான் என்டையர் ஆர்டிஸ்ட் டீமுக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ராகுலை பற்றி சொல்லி ஆகணும்.
அவன் பேர் திருஷு. என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஜாலியான பிடி சார் இருக்காரு. இந்த பிடி சாரை வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும், அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பிடி பீரியட் தரவே மாட்டார் அவர். எல்லாரும் வந்து கேட்பாங்க, அவங்க பிடி பீரியட் தரவே மாட்டார். அதனால பசங்க எல்லாருக்கும் இவரை பிடிக்கும். ஒரே ஒரு பையனை தவிர அந்த ஸ்கூல்லேயே அவன் ஒருத்தனை தவிர மிச்சம் எல்லாருக்கும் அந்த ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கு. அவனுக்கு இங்கிலீஷ் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு இங்கிலீஷ் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு பிடி சாரை பிடிக்குங்கிறதுனால அவனுக்கு வந்து அவரை பிடிக்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ரைவல்ரி இருந்துக்கிட்டே இருக்கும் படத்தில். ஸோ அது ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தான் ராகுல். கார்த்திக் வேணுகோபால்னா யாருக்கும் தெரியாது. அவர் இப்படி ஒரு புதுசாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்து அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் சார் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க சார் நம்ம இதில், நல்ல கதைகளில் நல்ல இதில் நிறையா பேர் இருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரி என்னென்னா நம்மளுக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, நம்மெல்லாம் கதையும் பேனாவையும் வச்சு ஒரு நம்பி தான் நம்ம சென்னைக்குள்ளே வர்றோம். இங்கே வர்றப்ப அதை மட்டுமே நம்பி வாய்ப்பு கொடுக்குற ப்ரொடியூசர் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓவராலாக இன்னைக்கு டாக்ஸாக எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. படம் ஒரு சிலர் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன லைட்மேனில் ஆரம்பித்து எனக்கு ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்து கொடுத்து அவங்களோட பங்கெல்லாம் ரொம்ப பெருசு. நம்ம அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறப்ப அப்படி பிடிச்சி கத்திட்டு இருக்கிறப்ப சார் மோர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கள யாரும் பெருசாக சொல்லிக்கிறதும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் நன்றி சொல்லணும்னா டோட்டல் டீமையும் டோட்டல் க்ரூவுக்கும் சேர்த்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.